தொழுகையின் விஷயத்தில் அசட்டை செய்பவர்களுக்கு 15 தண்டனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அவற்றில் 5 உலகிலும், 3 மரண சமயத்திலும், 3 கபரிலும், 3 கபரிலிருந்து வெளிவரும் போது கொடுக்கப்படும். உலகில் கொடுக்கப்படும் 5 தண்டனைகள் ஆவன: 1, அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து நீங்கிவிடும். 2, நல்லடியார்களின் பிரகாசம் அவனது முகத்திலிருந்து எடுக்கப்பட்டுவிடும். 3, அவனது நற்செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது. 4, அவனது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. 5, நல்லடியார்களின் துவாவில் இவனுக்கு பங்கும் இருப்பதில்லை. மரண நேரத்தில் கிடைக்கும் 3 தண்டனைகள்: 1, அவன் இழிந்த நிலைமையில் மரணமடைவான், மக்களுக்கு மத்தியில் கேவலமடைந்த நிலையில். 2, பசியுடன் மரணமடைவான். 3, கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தீராத அளவுக்கு தாகத்துடன் மரணமடைவான். கபரில் வைத்ததும் கொடுக்கப்படும் 3 தண்டனைகள் ஆவன: 1, விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவுக்கு கபர் அவனை நெருக்கும். 2, கபரில் நெருப்பு மூட்டப்படும். அவன் இரவு பகல்களாக நெருப்பு கங்குகளின் மீது புரண்டு கொண்டிருப்பான். 3, கபரில் அவன் மீது ஒரு பாம்பு சாட்டப்படும். அதனுடைய கண்கள் நெருப்பினால் ஆனவை, நகங்கள் இரும்பால் ஆனவை. அதனுடைய சத்தம் இடிமுழக்கம் போல் இருக்கும். ஆண்டவன் என்னை உன் மீது சாட்டி இருக்கிறான். நீ சுபு தொழுகையை விட்டதற்காக சூரியன் உதயம் வரையிலும் உன்னை தீண்டும்படியும், லுகர் தொழுகை விட்டதற்காக அசர் வரையிலும், அசர் தொழுகையை விட்டதற்காக மஹ்ரிப் வரையிலும், மஹ்ரிப் தொழுகையை விட்டதற்காக இஷா வரையிலும், இஷா தொழுகையை விட்டதற்காக ஃபஜர் வரையிலும் உன்னை தீண்டும்படி எனக்கு இறைவன் கட்டளையிட்டுள்ளான் என்று அது கூறும். அது அவனை ஒரு முறை தீண்டினால் அவன் 70 முழம் பூமிக்குள் சென்று விடுவான். இவ்வாறே கியாமத் நாள் வரை அவனை வேதனை செய்யப்படும். கபரில் இருந்து பின்னால் கொடுக்கப்படும் 3 தண்டனைகள் வருமாறு: 1, கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படும். 2, அல்லாஹுவின் கோபம் அவன் மேல் உண்டாகும். 3, அவன் நரகத்தில் தள்ளப்படுவான். 15வது, அவனுடைய முகத்தில் கீழ்கண்ட 3 வரிகள் எழுதப்படும்: அல்லாஹுவின் கடமையை பாழாக்கியவனே, அல்லாஹுவின் கோபத்தை பெற்றவனே, உலகில் நீ அல்லாஹுவின் கடமையை புறக்கணித்தாய், இங்கு அவனுடைய அருள் உன்னை புறக்கணித்து விட்டது.